ಶ್ರೀ ವಿವೇಕಾನಂದ ಸ್ವಾಮಿಗಳು ಅವರಿಗೆ ನಮಗೆಲ್ಲ ಮಾರ್ಗದರ್ಶನ ನೀಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನನಗೆ ಅನೇಕ ಕೈಂಕರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇವತ್ತಿನ ವಿಷಯ ಅವರು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಹೇಳಿದರು. ಎಲ್ಲರೂ ಸಾಧಾರಣವಾಗಿ ಗದ್ಯ ನೂತನನೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ. ನಾನು ಅವರ ರಾಮಾನುಜರ ಶಿಷ್ಯರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ ಎಂದು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಯಿತು ನನಗೆ. ಯಾಕಂದರೆ ನಾವೆಲ್ಲ ಅಡಿಯಾರುಗಳು. ಅವರ ಅಡಿಯಾರುಗಳ ಬಗ್ಗೆ ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ಹೇಗೆ ಭಗವದ್ ರಾಮಾನುಜರಿಗೆ ನಾವು ಅನುಕೂಲವಾಗಿರ್ಬೋದು ಅನ್ನೋದನ್ನ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ತಿಳಿದಿರೋರು. ಸಪ್ತಗಿರಿ ಮತ್ತು ಅಹೋಬಲ ಮಟ್ಟದ ಇದು ಮ್ಯಾಗಝಿನ್ಸ್ಗೆಲ್ಲ ಬೇಕಾದಷ್ಟು ಆರ್ಟಿಕಲ್ಸ್ ಇಂಗ್ಲೀಷ್ನಲ್ಲಿ ಕೂಡ ಬರೆದಿದ್ದಾರೆ. ಅವರೆಲ್ಲನೂ ಆ್ಯಕ್ಟಿವ್ ಆಗಿದ್ದಾಗ ಈಗಲೂ ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ, ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆ ಥರ ವಿಷಯ ತುಂಬ ತಿಳಿದವರು. ಅವ್ರ ಹತ್ರದಿಂದ ನಾವು ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳೋದು ನಮ್ಮ ಭಾಗ್ಯ ಅಂತ ಅಂದ್ಕೊಳ್ತೀನಿ. ಹಾಗೆ ಸೌಲಭ್ಯ ಕೂಡ ನಮಗೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವಿದ್ವಾಂಸರು ಕೇವಲ ಒಂದು ಫೋನ್ ಕಾಲ್ ಅಂದರೆ ದೂರವಾಣಿ ಮೂಲಕ ಬರ್ತಾರೆ ಅಂದರೆ ಭಗವದ್ ಅನುಗ್ರಹ ನಮ್ಮ ಮೇಲಿದೆ ಅಂತಲೇ ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ಬೇಕು. ಮತ್ತು ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಸಹಕಾರ ಕೂಡ நம்ம சந்தோஷி அனைவருக்கும் அடியாட பிரணாமங்கள். ஆச்சாரியருடைய புகழை போற்றி வளர்ப்பதும் குண்டி உள்கொள்ளும் புகழ் சாற்றி வளர்ப்பதும் சத்தல்லவோ நாம் முன்னம் பெற்றதற்கு அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய வார்த்தை. ஆச்சாரியர்களை போற்றி, ஏன்னா ஆச்சாரியர் கொடுத்ததுக்கு நம்ம பிரத்யுபகாரம் பண்ண முடியாது. பிரத்யுபகாரம் பண்ணணும்னாக்க 10 ரூபா பணம் நம்ம கொடுத்தானாக்க அவருக்கு திரும்பி 10 ரூபா கொடுத்தா பணம் கொடுத்தா பிரத்யுபகாரம் ஆயிடும். ஆச்சாரியர் நமக்கு தத்துவ உபசாரத்தை சொன்னா அவருக்கு திருப்பி அவனை நாம உபதேசிக்க முடியுமா? ஆச்சாரியனுக்கு உபதேசிக்க முடியுமா? அதனால பிரத்யுபகாரம் பண்ணவே முடியாது. பிரத்யுபகாரம் பண்ணலைன்னா சும்மாவா இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. போற்றி ஓட்பதும் குந்தி உள்வதும் சாத்தி வளர்ப்பதும் சத்தல்லவோ நாம் முன்னம் பெற்றதற்கேனா. ஆச்சாரனை பற்றி பல இடத்துல அவர் புகழை சாற்றி வளர்ப்பது, அவருடைய சித்தாந்தத்தை பின்பற்றி வளர்ப்பது, இதுதான் முக்கியம். அந்த வகையில் ராமானுஜாச்சாரியாருடைய ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருநெழுத்த வைபவத்தை கொண்டாடுறது அவசியம். வருஷம் இவ கொண்டாடுறது ரொம்ப ஸ்லாக்கியமானது. அது ரொம்ப முக்கியம். என்ன விசேஷம்னாக்க ராமானுஜர் இவர் கிருஷ்ணன்கிறவர் ராமானுஜர் பலராமருடைய தம்பி. அதனால கிருஷ்ணனால பலராமருடைய தம்பியான கிருஷ்ணருடைய சன்னிதானத்துல ராமானுஜரான அவருடைய வைபவத்தை சற்று பகிர்ந்து கொள்ளலாமே என்று நான் நினைக்கிறோம். நாமெல்லாம் ஏன்னா கிருதயுகத்தில் அனந்த சுரூபியா இருந்தவர், திரேதாயுகத்தில் இளைபெருமாளா இருந்தவர், அதே மாதிரி துவாபர யுகத்திலே கண்ணனாக இருந்தவர். இப்போ ராமானுஜனா இருக்கார். இந்த ராமானுஜரை பின்னாடி மணவாள மாமிகளாக அவதரிச்சார் என்று சொல்றார். அதனால ராமானுஜரோட வைபவத்தை ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் கொண்டிருக்கலாம். இது வர்த்ததாம் அப்படி வர்த்ததாம் நல்லா நடக்கட்டும் அப்படி செய்வான். நம்முடைய சித்தாந்தம் முனித்திரிய சித்தாந்தம். ஏன்னா நம்ம சித்தாந்தத்துக்கு ஈக்குவல் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அந்த சித்தாந்தத்தை யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு அந்த சித்தாந்தத்தை நாடி விட்டுட்டாங்க. ஏன்னா பாஷ்யக்காரர் காலத்துல அவருக்கு எதிர்ப்புகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அந்த எதிர்ப்புக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதுவும் ஜெயினர்கள்னாலும் புத்தர்கள்னாலும் நிறைய வந்து அதெல்லாம் தடுத்து நிறுத்தத்துக்காக ஒரு சுவாமி போகணும். அதனால அனந்தனே அந்த ஆதிசேஷனே ராமானுஜராக அவதாரம் எடுத்து செஞ்சார். அப்பேற்பட்ட ராமானுஜன் இந்த இதை சொல்றாங்க. சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியத்தை டிராமா ஒரு நாடகத்தை ரொம்ப சாத்தமான வார்த்தை. நாதோபக்யம் பிரவர்த்தம் பகுவிகி உபஜிதம் ஜாவுனேய பிரபந்தைகி தாதும் சம்யகே யதீந்திரைகி இதம் அகிர்தமகா கசனம் தர்சனம் நகா. அழகான வார்த்தை. நம்ம சித்தாந்தத்தை பற்றி பார்க்கணும்னா சங்கல்ப சூரிய 10 அங்கமும் படிக்கணும். அதுல இந்த அங்கம் ரொம்ப ஆச்சரியமானது. ஏன்னா நம்ம சித்தாந்தம் எப்பே பற்றி தெரியுமா? முனித்திரிய சித்தாந்தம்டா அப்படிங்கிற சுவாமி. நாதோபக்யம் பிரவர்த்தம், நாதமுனிகள் கண்டறிந்தாங்கிறார். நாதமுனிகள் தோற்றுவிக்கல. இந்த சித்தாந்தமான முன்னாடி இருந்தது. திராவிட சங்கர் அவர்களெல்லாம் காலத்தை வச்சு இருந்தது.
அதனால சித்தாந்தத்தை தோற்றுவிக்கிற கண்டறிந்தார். ரிஷிமிகினாக விஷயம்லாம் கண்டறியது, அவருடைய விஷயத்தை பற்றி சொல்றது. அதனால அதே மாதிரி இவர் கண்டறிந்தார் நாதோபட்சம். அதனால நாத முனிகள் இந்த சித்தாந்தத்தை கண்டறிந்தார். இருந்தது தானே எடுத்து வெளியில பிரபஞ்சம் பண்ணார். அதை வளர்க்கணும். அதை என்ன வளர்க்கணும்? யாரா வளர்த்தார்? யாமுனை வந்தாராகிய யாமுனே பிரபந்தைகி அவர் வளர்த்தார். எப்படி வளர்த்தார் அப்படின்னாக்க, பிரபந்தைகி தன்னோட பிரபந்தங்கள் 8 பிரபந்தங்கள் 8 பிரபந்தங்கள் பண்ணியிருக்கார். அந்த பிரபந்தங்களால நம்ம சித்தாந்தத்தை வளர்த்தார். அது வளர்த்தா போருமா? நிறைய பேர் இதுக்கு எதிர்க்கலாம் தேதி அழிச்சிட மாட்டாளா? ஆளாகப்பட்ட 4000 பிரபந்தம் நடுவில் மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாதமுனிகள் ஆனவர் யோக தசையில நம்மாழ்வார சாத்கரிச்சு கொண்டு வந்து அப்ப ஏற்பட்ட 4000 காணா போயிடுது. அப்படி இருந்துச்சு இந்த சித்தாந்தமானது மறையக்கூடிய இருந்தது. வேண்டாம், மறைய வேண்டாம். நன்றாக காப்பாற்றினார். நம்ம சித்தாந்தத்தை நன்றாக காப்பாற்றினாக்க பரமத நிரசன பூர்வம் சுமத ஸ்தாபனம். வேற மதத்தை அழிச்சு, அதாவது நிறுத்தி நம்முடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும். அதுதான் முக்கியம். அதனால சமயக்கு நன்றாக காப்பாற்றினார். பிற மதங்கள்லாம் உள்ள பூந்துடாம. ஏன்னா வேதத்தை அறிஞ்சவர்களே வேதத்துக்கு குதிர்ச்சி, அதாவது பார்வையை போட திருஷ்டினால அர்த்தங்கள்லாம் சொன்னான். அதனால ஜனங்களுக்கு எங்கேயாவது மயங்கி கலக்கி எங்கேயாவது போயிடுவாளோ சொல்லு, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது விசிஷ்டாத்வைதம் சொல்றார். அந்த பிரதான பிரதந்திரம் நம்முடைய சித்தாந்தத்தினுடைய சரீரபாவுடைய பரமாத்மாங்கிற சித்தாந்தத்தை வச்சு நம்ம சித்தாந்தத்தை காப்பாற்றுகிற எம்பெருமானார் தான், வேற யாருமே கிடையாது. எம்பெருமான் தாதமும் சம்யகே யதீந்திரம் இதம் அகிலதமகர்சனம். வெளியில இருக்கிற இருட்டு இருக்க வேத பாக்கியாளா இருந்தது. வேதத்தை தெரிஞ்சதற்கு தப்பான அர்த்தம் சொன்னால அவளால் வரலாம் அப்படியே தர்சனம் அதை ஒழிச்சார் ராமானுஜர். தர்சனம் நம்ம தர்சனம் அதுதான்டா அப்படின்னா தர்சனம் தர்சனம்ங்கிறத ராமானுஜரோட சேர்த்துட்டார் சுவாமி தேசிகர். ஏன்னா ராமானுஜ தரிசனம் எனக்கு பேர் வச்சார். யாரத்தான் சொல்ற எம்பெருமானார் தரிசனம் என்று இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். உபதேச ரத்னமாலையில எம்பெருமானார் தரிசனம். அதுக்கு முன்னாடி இந்த தரிசனங்கள்லாம் இருந்தது. ஆனா இந்த தரிசனத்தை கொண்டு வந்து வெளியில கொடுத்தார். சரணாகதி தத்துவம் முன்னாடி இருந்தது. ஆனா அது பிரபலமா ஆக முடியல. ஏன்னா அதுக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் விதித்தான். ஆனா ராமானுஜர் தான் வந்தார். வந்த உடனே என்ன செஞ்சார்? அந்த அந்தியர்வரை அந்தனர் இருக்காரு பெரிய வம்சம். அந்தியர்வரை எல்லாரும் சரணாகதி பண்ணலாம். சரணாகதிங்கிறதுக்கு சரணருக்கு உண்டு. ஏன்னா ஒரு தாழ்ந்த பலத்தை பிறந்தோம் மோட்சம் அடைய முடியாதா? அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக சரணாகதி தத்துவத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சரணாகதி தத்துவத்தை பண்றதுக்காக சுவாமி பெருமாள் ரொம்ப கஷ்டப்பட்டார். தானே அவதாரங்கள்லாம் பண்ணார், தானே பிரபந்தங்கள்லாம் பண்ணார், பாஞ்சராத்திரத்தை சொன்னார், பகவத்கீதை சொன்னார், எல்லாம் பண்ணி பார்த்தார். ஒண்ணு அர்ஜுனனுக்கு சொன்னார் பகவத்கீதை சர்வதர்மான் பரித்ய. அவன் கேட்டான், எதி சேகர பூமி, எனக்கு எது ஸ்ரேயஸோ அதை சொல்லுன்னு கேட்டான். ஸ்ரேயஸ் தான் வார்த்தை வந்துட்டோம் வாயிலிருந்து. ஸ்ரேயஸ் பிரேயஸ் ரெண்டு உண்டு. ஸ்ரேயஸ் மோட்சத்துக்கு வரக்கூடிய போடுக்கு பேர் ஸ்ரேயஸ் பேரு. பிரேயஸ்ங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற போடு பேரு. அவன் ஸ்ரேயா எனக்கு மோட்சத்துக்குரிய அளவுக்கு என்ன பண்ணி அப்படின்னு சொன்னான் ஸ்ரேயஸ்கர். சரி இதாண்டா சமயம் பிடிச்சிட்டார் அவனை. அவன் சிஷ்யஸ்தேகம் காதிமா பிரபன்னம் நான் பண்ணான். அவனுக்கு சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் தரணம் அமிர்தாம் அகம் தாதனவாவேத்யோ மௌக்ஷயிஷ்யாமி மா சுதகா அப்படின்னு சொன்னார். அவன் சரணாகதி பண்ணானா மோட்சத்துக்கு போனானா கிடையாது. மகாபாரதம் சொல்லிச்சு அவெல்லாம் சொர்க்காரோகணம் தான் சொல்லியிருக்கே தவிர அவெல்லாம் மோட்சத்துக்கு போனான்னு சொன்னதா தெரியல. அப்படின்னா அவன் சரணாகதி பண்ணதேன்னு தெரியல நமக்கு. ஆனா
அந்த கீதையே கீதார்த்த சங்கரம் என்று சுவாமி ஆளவந்தா சாதிக்க அதை வச்சுட்டு அதை கீத பாஷம் பண்ணி நமக்கெல்லாம் சரணாகதி கொண்டு வந்தோர் ராமானுஜர் தான். அதனால ஆச்சாரியர்கள் மூலமாகத்தான் எல்லாம் மானை கொண்டு மானை பிடிப்பார் ஒரு மானை பிடிக்கணும்னா இன்னொரு மானை பெண் மானை கட்டி போட்டுருவானோ, அந்த மானை பார்க்க ஓடி வருவானோ. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அதனால இன்னொரு மனுஷ ரூபத்துல இருக்கிற ஆச்சாரியன்னா இன்னொரு மனுஷன் அவனோட சஜாதீயனாக அவனோட ஜாதியோடு இருக்கிறவனால இருந்தாக்க கேட்பான்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்களை அனுப்பி வச்சான். அந்த ஆச்சாரியர் பரம்பரையில வந்தவர் நம்முடைய ராமானுஜர். ராமானுஜர் கூட என்னதான் அந்த ராமானுஜரை சுவாமி தேசிகன் சிஷ்யவர்த்தி பண்ண முடியல. எப்படியாவது சிஷ்யவர்த்தி பண்ணணும் ரொம்ப ஆசை இருக்கு ராமானுஜர். ஆனா முடியாது. ஏன்னா 100 வருஷ காலம் பிந்தி சுவாமி தேசிகனுடைய அவதாரம். அதனால அவர் என்ன செஞ்சார், சங்கல்ப சூரியத்தை 2வது அங்கம் பூரா எடுத்து ஒரு குரு சிஷ்ய பாவனையில ராமானுஜர் குருவாகவும் தன்னை சிஷ்யனாகவும் வச்சு ராமானுஜத்தை சொல்லி வச்சார். சுவாமி தேசிகன் பாதுகாசகத்தை எழுதினார். பாதுகாசகத்தை சொல்லணும்னு ஆசை இருக்கு. எல்லாம் சொல்லிட்டு ஜெயதி எதிராஜ சூக்திகி எதிராஜ சூக்திகின்னு தான் சொன்னார தவிர அவர் வேற எதையும் சொல்ல. என்ன தன்னுடைய ஆச்சாரியத்துக்கு மதிப்பு கொடுத்து அவருடைய உக்தியினால்தான் இது பண்ண அப்படின்ட்டார். இதே மாதிரி விரோத பரிகாரம் ஒரு சின்ன எழுதினார். அது எழுதி முடிச்சு எதிராக உக்திக்கு நானா சொல்லல, நானே சொல்லல, இது ஆச்சாரியன் சொன்னான். இந்த ஆச்சாரியன்னா ஆச்சாரியன் வழியாக வந்ததுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா கேப்பா சுவரேறி குடிச்சுக்கு ஒரு காலட்சேபம் நடக்கிறது. அங்கேருந்து சுவத்தில் ஏறி அவர் என்ன உள்ளதை கேட்கறது, புத்தகத்தை படிக்கிறது. இதை பத்தி கேட்டாங்க. நீ யாருக்கடா பண்ண, எங்கிட்டா தெரிஞ்சுட்ட சொல்ல முடியாது. ஏன்னா கடவுண்ட ஆபரணத்தை போல அப்படின்னு பூண்டார் போலே சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரசிகர் சொல்றார். சொல்ல முடியாத விஷயம். ஒரு திருட்டு நகை இருக்கு, அதை கொண்டு தன்னுடைய சம்சாரத்தில் கொடுக்குறான். அதை போட்டு வெளியில் வர முடியுமா? வராத முடியாது. நான் காலட்சேபம் யாருக்கும் பண்ணதை நானே படிச்சேன்னு சொல்ல முடியுமா? அப்படி படிச்சா கூட சந்தேகம் வந்தா அவனால சொல்ல முடியாது. ஆச்சாரியத்தை கேட்டாக்க ஆச்சாரிய பரம்பரையில் வந்தாக்க அந்த சந்தேகங்கள்னா சரியா போயிடும். அதனால ஆச்சாரம் தான் முக்கியம் அப்படிங்கிறார். சுவாமி சரணாகதி பத்தி சொல்றார் ராமானுஜர். எல்லா இடத்துக்கும் கீதா பாஷ்யத்துல பக்தி யோகம் அவதாரயாமாசம் பக்தி யோகத்துக்கு அங்கமாக தான் சரணாகதி சொல்லிட்டார். ஏன்னா பக்தியோட பக்தியா அனன்யா சக்கியான கல்வெட்டு மாதிரி எழுதிட்டான் பகவான் பகவத்கீதையில. பக்தி ஒன்னாலதான் என்னை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சொன்ன வார்த்தை பொய்யாகாது. ராமோ துர்ணாபி பாஷை பொய்யே சொல்ல மாட்டான். அப்படி இருக்கிறவன் பக்தி யோகம் தான் ஒண்ணு சொல்றேன். பக்தி பண்ண முடியாதுடா, பக்திக்கு ரொம்ப விஷயம் இருக்கு, அங்கங்கள்லாம் இருக்கா, அதெல்லாம் கட்டமா இருக்கு விடலாம். அதனால சரணாகதி அந்த பக்தி யோகத்தை தலை கட்டி கொடு அப்படிங்கிறதுக்காக கீதா வாக்கியத்துல சுவாமி பாஷ்யக்காரர் பக்தி யோகத்தை அங்கமா சரணாகதி சொன்னார். ஆனா அப்படிதான் இந்த சரணாகதி நேரம் மோட்சம் கொடுக்காதான், சரணாகதி நேரம் மோட்சம் கொடுக்கும் அப்படிங்கிற சரணாகதி சுவாமி ஆச்சரியமா சாதிச்சார். சரணாகதிங்கிறது பெருமாள்கிட்ட பக்தி யோகத்தானத்துல நீ இருந்து அதை காட்சி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. கை முதல் எங்கிட்ட ஒன்றும் இல்லை, பக்தி யோகம் செய்ய முடியாது. எனக்கு சரணாகதி தான் முக்கியம். அந்த சரணாகதியினால நான் நேரப்பட்டு அப்படி வாயால சொல்லல, தானே அனுஷ்டித்தை காட்டினார். ஒரு தடவை இல்லை, 2 தடவை காட்டினார். சரணாகதி கத்தியது மட்டும் இல்ல, அங்க ரங்கநாதன் பேரை யூஸ் பண்ணல, ஸ்ரீரங்க கத்தி ரங்கநாதா அப்படின்னு கூட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால சரணாகதி கத்தியங்கிறது சரணாகதியா வந்து நேரையே பெருமாளை சந்தோஷப்படுத்தி அவர் மூலமாக அனுகிரக சங்கல்பத்தை உண்டு பண்ணி அவருக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். சுவாமி ராமானுஜருடைய பெருமை சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். அது சொல்லக்கூடிய அடுத்த காலச்செல்லாம் வரப்போறான். சுவாமிக்கு பெயர் இடையாழ்வான்னு பேர் வச்சிருந்தாவா. சித்திர மாசம் திருவாதிரை நட்சத்திரம் அடக்க போறது வந்து ஆசூரி வம்சம், ஆச்சரியமான வம்சம். ஆசூரி வம்சத்துல
பெரிய பெரிய ஸ்மாரங்கள் தான் எழுதியிருக்கான். அந்த ஆசுரி வந்ததோட வருகிற அவர் பெருமாட்ட சரணாகதி பண்ணார் ரங்கநாதன்ட்ட. ரங்கநாதன் சந்தோஷப்பட்டார். உனக்கு மட்டுமாடா சரணாகதி அவன் மோட்சம், நீ சீட்டு எழுதி கொடுத்தவனுக்கு தான் நான் மோட்சம் தரையலாம் அப்படின்ட்டார். அதாவது உன்னுடைய அனுமதி பெற்று வந்தால் கையெழுத்து போட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னா. என்னடா நான் உபய வீதி உனக்குடா, இந்த லீலா ஊதி உனக்கு தான், அந்த விபூதி உனக்கு தாண்டா, நிச்சய ஊதி உனக்கு தாண்டா. ராமானுஜர் ஒரு பெரிய மடம் கட்டினார் ரங்கநாத ஸ்ரீரங்கத்தில். 700 சன்னியாசிகள் மேல வர ஆரம்பிச்சார். இடமே போகல. பக்கத்தாத்துல ஒரு கிழவி இருந்தா, அவாட்ட கேட்டார், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. கொடுமா வட வரையனா கொடுக்கணும்னா நீ ஒன்று சொல்லி கொடு அப்படின்னார். நீங்க ஒரு சீட்டு எழுதி கொடுக்கணும், அக்ரிமெண்ட் போட்டு கைது போட்டு கொடுக்கணும் அப்படின்னா. என்ன அக்ரிமெண்ட் இல்லை, இந்த அம்மா அடுத்து மோட்சம் உண்டு கொடுத்தேன் எழுதி கொடு அப்படின்னா. நான் எழுதி கொடுத்தா செல்லுமாமா, பெருமாள் நாட கொடுக்கணும். நீ எழுதி கொடுத்து நீ அதை கொடுக்கல அவன் என்ன பெருமாள் அப்படின்னு கொடுத்தான். நீ எழுதி கேட்டான்னா பெருமாள் சொல்றதெல்லாம் நீ கேட்கிற, நீ சொல்றத அவன் கேட்க மாட்டாங்க. பெருமாள் சொல்றது நாம எல்லாத்தையும் கேட்கணும்னாக்க நாமளும் பெருமாள் சொல்லி கேட்கணும். அந்த மாதிரி சொன்னார். அதனால உபய விபூதி உடையதுனால அவருக்கு உடையவர்னு பெருமாள் ரங்கநாதன் கொடுத்தார். அதே ராமானுஜர் கட்சி காஞ்சிபுரத்துக்கு வந்தார். தேவ பெருமாளுக்கு தைக்கரியங்கள்லாம் செஞ்சார். அவர் ஒரு கஷ்டத்துக்கு ஒரு சந்தானத்துக்கு ஒரு வெறுப்பினால எதியாக ஆனார். அவர் எதிராஜர் ஆனார். எதிராஜர் பட்டம் கொடுத்ததே காஞ்சி பெருமாள் தான். அந்த காஞ்சியில வந்து அவர் எதிராஜர் இருந்து அவரை நம்ம தரிசனத்துக்கு கொடுக்க வேணும் என்று ஆளவன் தான் சரணாகதி பண்ணார். வேடிக்கை என்னன்னா, காஞ்சிபுரத்தை ஆளவந்தா சுத்துன்னு ஒண்ணு உண்டு. ஆழ்வார்கள் சுத்து, ஆளவந்தா சுத்து, அரை சுற்றுன்னு உண்டு. ஆளவந்தா சுற்று ஆழ்வார்கள் சுற்று நம்மாழ்வார் இருக்க. ஆளவந்தா சுற்று விலை கொள்வோம். அதுக்கு அடுத்தது மலை சுற்று மலையில உண்டு. ஆளவந்தா சுற்றுல ஆளவந்தாருக்கு சன்னதியே கிடையாது. ஏன்னா அங்க பெருமாள் எழும்போது ஆளவந்தா சரணாகதி பண்ணி எனக்கு இது ராமானுஜரை கொடு அப்படின்னு சரணாகதி பண்ணார். அந்த சரணாகதி அந்த அனைத்து பேர் ஆளவந்தா சுற்றுன்னு பேர். இப்போ ஆளவந்தா சுற்றுங்கிறது அங்க ஆளவந்தாருக்கு இது கிடையாது. அதனால ராமானுஜருக்கு பேரை கொடுத்தது தேவபெருமாள் தான். தேவபெருமாள் தான் ராமானுஜரோட திருநாமத்தை சாதித்தார். எதிராஜர் சாதித்தார். அதே மாதிரி ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட தடவை நடந்தார். மந்திரார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் வேண்டாம் போவார். கடைசியில சொல்லி கொடுத்தார். அப்ப இந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லாத, மந்திரத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னா சரி சுவாமி கிட்ட சொல்லிட்டு போனார். அதை முடிக்க உடனே அங்க திருக்கோட்டியூர்ல இருக்கிற பெருமாளுடைய சன்னிதியிலும் போய் அங்க ஒரு பிராகாரம் மேல அங்கேருந்து தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் கூப்பிட்டார். உங்களுக்கெல்லாம் இந்த திருமந்திரத்தோட அர்த்தத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டார். தெரியும், ஆனா தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கே, எங்களுக்கு அவளுக்கு தெரியலையே அப்படியே அவனு சொன்னான். உடனே அவர் அவர்களுக்கெல்லாம் சொன்னார். இதை தெரிச்சு வெளியில இருக்கிறவர்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும் அட்டாச்சனத்தை சொல்லி எடுத்தார். எதிராஜராக இருக்கக்கூடியவர், அனுஷ்டானத்தை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ராமானுஜர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வாரா? நிச்சயமா செய்ய மாட்டார். ஆனா அவர் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் தன்னை சேர்ந்தவர்கள் அடியார்கள் பகவானுடைய நம்பிக்கை உள்ளவர்களுக்காக அவர்களுக்கு சொல்லலாம். இது ராமானுஜர் திரும்பி திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட போய் ஒண்ணு திருக்கோட்டியூர் போய் கேட்டார், நீ சொன்னியா அப்படின்னா. ஆமா, நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் தகுதி உடையவார்கள் தான் சொன்னேன். தகுதி உடையவார்களுக்கு தான் சொன்னேன். யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவர்களுக்கு தான் சொன்னேன். ஏன்னா என்ன போல அவர்களும் நல்கதி அடையணும் அப்படிங்கிற ஒரே சந்தர்ப்பத்தை தான் சொன்னேன் அப்படின்னா. இது பாவம் இல்லையா?
அவர்களுக்கு மோட்சம் முடிச்சு எனக்கு பாவம் வந்தா பரவாயில்லை அப்படின்னு சொன்னார். எப்பேற்பட்ட சுவாமி! உடனே அவர் சொல்வார், எம்பெருமானாரே, நான் பெருமாள் நினைச்சிருந்தேன், நீ தாண்டா எனக்கு போவான். ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய சிஷ்யரை பார்த்து எம்பெருமானாரேன்னு கூப்பிடுனாக்க மகா வள்ளல் அவர். பெரும்பூதூர் வந்த வள்ளல், இதை வச்சிருந்தா பெரும்பூதூர் வந்த வள்ளல் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனால எம்பெருமானாரால் சாதிக்கப்பட்ட திருநாமம் அவருக்கு. அவர் சுவாமி அவருடைய சிஷ்யர்கள்ட்ட இன்னும் போல. ஏன்னா ஆச்சாரியனை சொல்லிட்டு ஆச்சாரியனை பார்த்து சிஷ்யன் பார்க்கணும். இந்த ஆச்சாரியனுக்குரிய சிஷ்யனை தான் நாம தேடணும். இந்த ஆச்சாரியன் எப்படி இருக்காமோ அப்படித்தான் சிஷ்யர்கள் இருப்பார். மூலத்துல எந்த இருக்கோ அப்படித்தான் வியாக்கியானத்தில் இருக்கும். அதனால போனார், கேட்டார், பெரிய உபகாரம் பண்றாரு. இல்லைனா கிரந்த நிர்மாணம் பண்ணார். அவரமா கிரந்த நிர்மாணம் பண்ண பின்னால் வழங்கும் சோதி, பின்னாடி வருவாள் இருக்காளு, அவள்லாம் தெரிந்து கொள்ளணும். 9 கிரந்தங்கள் பண்ணுற. அந்த 9 கிரந்தங்களும் இன்னைக்கு பலவா இருக்கு. அவ ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம்னு பாஷ்யத்துக்கு 3 வியாக்கியானம் பண்ணார். அதே மாதிரி கத்தியத்திரையும் 3 பண்ணார். கீதா பாஷ்யம் பண்ணார். அதே மாதிரி நித்திய கிரந்தம் பண்ணவர். அதனால 9 கிரந்தங்களும் ஆட்டமான கிரந்தங்கள். அதுல கீதா சங்கரம், ஜீபாஷம், வேதாந்த சங்கரம் ஒன்று பண்ணார். அதுதான் முதல்ல பண்ணது. அது வேதாந்த சங்கரம் இல்லைனாக்க நமக்கு வேதத்தோட சில அர்த்தங்கள்லாம் புரியாது. அத்வைதிகளை தடுக்கிறதுக்காகவே சில விஷயத்தை பண்ணார். அப்பேற்பட்டவர். அது கிரந்த நிர்மாணத்தினால என்ன ஸ்ரீபாஷ்யம் இன்னைக்கு எல்லா இடத்தையும் சுவாமி சாதிக்க போற ஸ்ரீபாஷ்யத்திலிருந்து ரொம்ப ஆச்சரியமா பாஷ்யத்து அதிகாரம் சுவாமி தான் இருக்கணும். அதனால அடுத்தது சிஷ்ய பரம்பரை. தன்னோடு முடிச்சுட்டு போயிட்டு நானே பெரிய ஆச்சாரியன் ஆகிட்டு வேற ஆச்சாரியன் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா என்ன பிரயோஜனம்? தனக்கு பிறகு சிஷ்ய பரம்பரை வேணும். சிஷ்ய பரம்பரை வேணும்னாக்க இந்த வேதாந்த சம்பந்தம் சித்தாந்தமான என்னோட அழியக்கூடாது. அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா, எல்லாருக்கும் போய் சேரணும்னா 1-2 பேர் இருந்தாங்க போறவே போறாது. 74 சிம்மாசனாதி விட சேவிச்சார். எல்லா இடத்துக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணுங்க. இன்னைக்கு வைத்தவர்கள் யாரா இருந்தாலும் இந்த 74 சிம்மாதிபதிகளுடைய வம்சத்திலேயோ அல்லது குரு பரம்பரையிலோ வந்தவர்களாக தான் இருக்க முடியும். அவர்கள் ஆச்சாரியை சொல்லும் போது அவர் அந்த ஆச்சாரியத்தை சொல்லித்தான் பண்ண முடியும். அவர் தென்னாச்சாரிய சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, சுவாமி தேசிக சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, அவளுக்கு அதனால சுவாமி சிஷ்ய பரம்பரை அடிச்சார். அதுபோல சரி பிரமாணத்தை பண்ணிட்டாள். பிரமாணங்கிறது கிரந்தங்கள் இருக்கு. பிரமாதாக்கள் நம்மளாம் கேட்கக்கூடியவர்கள். பிரமாணத்தை வைத்துக் கொண்டு யார் அப்படிங்கிற சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கக்கூடியவன். பிரமேயம் என்ன அப்படின்னா கோயில்ல சிக்கல் வருமானம். அதுல ஸ்ரீபாஷிகாரருக்கு அச்சாவதாரத்துல ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அதனால எல்லா கோவிலுக்கும் ஒழுங்கா நடக்கணும் அப்படிங்கிற சட்டங்கள் ஒண்ணு. அந்த கோவில் ஒழுங்குன்னு ஒரு இதை எழுதினார். அது பிரகாரம் தான் இன்னி வரையிலும் எல்லா கோயில்களிலும் எல்லாரும் வரமுறையெல்லாம் எழுதிட்டார். அதை வச்சுட்டு தான் பின்னாடி வந்தெல்லாம் கோயில் நடத்திட்டு இருக்காங்க. ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்ணி கோயில் ஒழுங்கு எழுதுனாக்க நடத்திருக்கவே முடியாது. எம்பெருமானா சித்தாந்தத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவா இருக்கா. இன்னைக்கும் ஒவ்வொருவரும் இது தென்னாச்சாரிய சம்பிரதாயம் இருந்தாலும் சரி அல்லது தேசிய சம்பிரதாயம் இருந்தாலும் சரி, ராமானுஜ ஆக்ஞா வர்த்ததான் அபிவர்த்ததான் அப்படின்னு சொல்லித்தான் பண்ணிட்டு இருக்கா. இதுவரை நடந்துட்டு இருக்கு. இன்னும் இதுவரை ஏன்னா என்ன தான் அவருடைய ஆக்ஞா நடக்கிறது. இதெல்லாம் பார்த்தார் சுவாமி. மேல்கோட்டையில் ஏறி இருந்தார். ரொம்ப பரம சந்தோஷம். மேல்கோட்டையில் இருக்கிற பாஷக்காரன் சேவிக்கணும். ரொம்ப 6 வருஷம் நடந்திருக்கு. ஆச்சரியமா நல்லா நடக்குது. ரொம்ப அழகாக அந்த மாதிரி அழகை எங்கேயே பார்க்க முடியாது. அதை ராமானுஜர் அந்த ஊரை விட்டு கிளம்புறார். அவள் இத்தனை நாள் நீங்க இருந்துட்டாடே உங்களோடு இருக்கணும்.
என்ன மாதிரி ஒரு விக்கிரகம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு விக்கிரகம் பண்ணார். அங்க 7 இருக்க ராமானுஜர் காலத்திலேயே பண்ணப்பட்ட விக்கிரகம் அது. அந்த திவ்யமங்கல விக்கிரகம் ஆச்சரியமா நடந்துருக்கு. அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சில பேர் தமர்ஹொந்த திருமேனி, அவெல்லாம் கூட இருந்தவர் தமர்ஹொந்த திருமேனிங்கிறார். அவர் அந்த பட்டர் சொல்ற தாழ்வந்த திருமேனி, ராமானுஜரே கொண்ட திருமேனி அப்படிங்கிறார். இதுல அவருடைய அபிப்பிராயத்தை நம்ம கேட்க முடியாது. அதுக்கப்புறம் முதலியானா அவெல்லாம் சேர்ந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல விக்கிரகம் பண்ணான். அதுவும் ராமானுஜர் சுவாமி இதை காமிச்ச உடனே ரொம்ப சந்தோஷம். அங்க தாழ்வந்த திருமேனின்னு அவ சொல்லிட்டு இருக்கான். அவளுடைய அபிப்பிராயத்தை நாம தெரிவிக்க மாட்டோம். சந்தோஷம் எதுவா இருந்தானே உகந்த திருமேனி, கமர உகந்தால் என்ன, தான் உகந்தால் என்ன, தான் வந்ததே கமர உகந்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதானே. அப்பேற்பட்ட கடைசி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல தானான திருமேனி இன்னைக்கும் உள்ள போச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா போவார். பரிசுத்தமா இருக்கிறவா தான் உள்ள போக முடியும், இல்லாட்ட வர முடியாது. அப்படி வச்சிருக்கா. அப்படி இருக்கா. இது சுவாமியை பற்றி ரொம்ப ஜாஸ்தியான மீதி இருக்கிறவா குறைஞ்சு போயிடும். அதனால அதோடு சுவாமியுடைய தெய்வத்தை எதிராஜ சப்ததி சுவாமி தேசிகோட எதிராஜ சப்ததிய எதுவுமே கிடையாது. ஏண்டா நான் பெருமாளுக்கு பண்ணார், தாயாருக்கு பண்ணார், பெருமாளுடைய வாகனத்துக்கு பண்ணார், பெருமாளுடைய சக்கரத்துக்கு பண்ணார். யோ ஆச்சாரியர் ஒரு பண்ணதே மனசுல போகுது. சப்த ரத்னவாதிகார சொல்றார் சுவாமி, அண்ணன் சொல்றார் சுவாமி தேசிகனுக்கு எல்லாம் பண்ணார். கடைசியில எதிராஜ சப்ததி பண்ணார். மனசு திருப்தி ஆச்சுக்கிறார். எதிராஜ சப்ததி பண்ணோம்னா அவர் மனசு திருப்தி ஆச்சு. ஏன்னா ஆச்சாரிய பக்தியை போல வேற எதுவும் இருக்க முடியாது. அதே மாதிரி எதிராஜ விம்சதின்னு சுவாமி தேசிகர் சுவாமி மணவாள சுவாமிகள் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் படிச்சாக்க சுவாமியுடைய வைபவத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதுவரையிலும் எத்கிஞ்சது ஜாஸ்தி போக வேண்டாம். ராமானுஜரை பற்றி ஒரு 4 வரி விஞ்ஞாபிச்சேன். இதுக்கு மேற்பட்ட ஒரு சிஷ்ய பரம்பரையை பார்ப்போம். ஏன்னா ராமானுஜர் சொன்னா ஒரு சிஷ்ய பரம்பரைக்கு போவது அவ்வளவு உச்சிதம் இல்லைன்னு எடுத்துக்கார். எம்பாரும் அர்த்தம். கோவிந்த பெருமாள் அவருக்கு ராமானுஜருடைய சிறிதாயார் பையன். அவர் சிறிதாயாருடைய குமாரன். கோவிந்த பெருமாள் தை புனர்வசூல் அவதாரம். தை புனர்வசுங்கிறது மேல்கோட்டையில் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி திருவேங்கபுரத்துலையும் விசேஷம் அது. தை புனர்வசூல வெள்ளச்சாப்பு சாத்தி எல்லாம் பண்ணுவார். அதே மாதிரி திருவேங்கபுரத்துல தை மாதம் பஞ்சமி திதி அன்னைக்கு சுவாமி 5 கிலோமீட்டர் போவார். அங்க போயிட்டு திரும்பி வருவார். அந்த உத்தியோகம் இன்னைக்கும் அதே தை புனர்வசு தான் நடக்குது. அந்த எம்பார் இல்லைனாக்க கோவிந்த பெருமாள் இருந்தானாக்க நம்ம ராமானுஜர் இல்லை. ஏன்னா ராமானுஜர் கோவிந்த பெருமாளுடைய அளவு பிரகாசத்தை காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தார். அவர் வேதத்துக்கு அர்த்தத்தை தப்ப சொல்லணும்னா இவர் அர்த்தத்தை சொல்லணும்னு இவர் எப்படியாவது தீர்த்தணும்னு நினைச்சிட்டு அவரை அழைச்சிட்டு காசிக்கு போனார். அதை அறிந்த கோவிந்த பெருமாளானவர் ராமானுஜர் வந்து எப்படியாவது தப்பி போயிடுறா, இங்க இருக்க மாட்டான் அப்படின்னார். அவர் சொல்ல அவ்வளவு நம்ம தரிசனத்தை காப்பாற்றி கொடுத்த பெருமை எம்மாருக்கு தான். ஏன்னா அவர் சொல்லலைனாக்க இவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இவருக்கு தெரியாமையே இவர் அழிச்சு போட்டுதான் ராமானுஜரை. அதனால அந்த எம்பார் அறிஞ்சார். அவரை தடுத்து எப்படியாவது கொண்டு அழிச்சுட்டு போனார். அதனால ராமானுஜரை அழிச்சு வந்துட்டார். அவர் எங்கேயாவது வந்து தேப்பெருமாவுடைய பெருந்தேவை தாயாருடைய சம்பந்தத்தால காஞ்சிபுரத்துக்கு வந்து தீர்த்த கைகள் தான் நின்றார். ஆனா தான் அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னு சொல்லி யாதவ பிரகாசருக்கு தெரிஞ்ச ரொம்ப கண்டோம். அவரோடய போயிட்டார் இவர். இந்த கோவிந்த பெருமாள் காசிக்கு போனார். அவர் எப்படியாவது அத்வைத மதத்தில் பண்ணணும்ட்டு காசியில் அவர் கையில இதுல கங்கையில் ஏறும்போது நீங்க லிங்கத்தை பண்ணுவோம் அதோ பண்ணிட்டார். லிங்கம் கை வைத்தாராயினால பேரை வச்சார் அவருக்கு. நீ காளஹஸ்தியில போய் இரு அப்படின்னு விட்டார். காளஹஸ்தியில போய் கைகறி நின்று இருந்தார். அத்வைதியா இருந்து பண்ணிட்டு வந்தார் அந்த எம்பார் கைகறி.
ராமானுஜர் தெரிஞ்சது, என்ன காப்பாத்தினான்டா, அவன் இப்படி போயிட்டானேடா, எப்படிலாம் படுவது, கட்டமா இருக்கேடா அப்படின்னா உடனே என்ன செஞ்சார், தன்னுடைய மாமா திருமலை நம்பிகள் 2 பேருக்கும் மாமா அவர் நம்ம சம்பிரதாயமே மாமா சம்பிரதாயம். ஏன்னா நாதமணிகளுடைய சகோதரிகளுடைய குழந்தைகள் தான் எதை ஏற்றி ஆழ்வான் கீழே ஏற்றி ஆழ்வான்களும் ராமானுஜருக்கு இதே மாதிரி 2 பேரும் ஸ்ரீதாயாருக்குள்ள ஸ்ரீதாயாரோட 2 பேரும் அப்பாக்கு திருமலை நம்பிகளுக்கு அதே மாதிரி சுவாமி தேசிய அற்புதா இருக்கிறவங்க வருவான் மாதிரி சம்பிரதாயம். அதனால காப்பாற்றாத இவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி திருமலை நம்பிகிட்ட சொன்னார். திருமலை நம்பிகள் அங்கேயே போனார் காலவத்தியில, அவரை பார்க்கணும்னா பார்க்க முடியல. அவர் என்ன ஒரு நாளைக்கு ராமானுஜத்தை கேட்கலாம், என்ன பண்ணணும், திண்ணன் வீடு அப்படிங்கிற பாத்திரம் இருக்கு, நம்மாழ்வார் பாத்திரம் அதை சாதி அப்படின்னா திருமலை நம்பிகள் கோயில் போய் திண்ணன் வீடு பூவும் பூசையும் தகுமோ பூவும் பூசையும் தகுமோ அப்படின்னு கேட்டார். தகாது 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 அப்படின்னு சொல்லிட்டு அதை அத்வைதத்தை விட்டுட்டு எம்பார் இங்க வந்தார், ராமானுஜரோடு சேர்ந்தார். ராமானுஜர் எங்க போனாலும் அங்கே போகக்கூடியவர். அவரும் காசாயம் வாங்கிட்டு இது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் திருவாய்மொழிக்கு நிறைய வியாக்கியானங்கள் தான் எழுதியிருக்கார். ஸ்ரீரங்கத்தில் அத்தியன உற்சவம் நடக்கிறது, அத்தியன உற்சவம் ஆட்டாலும் அத்தியன உற்சவம் நடக்கிறது. அலையர் பாட்டு பாடி தாளத்தோடு சொல்லிட்டு இருக்கார். அவர் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அவர் அப்பு உச்சி காட்டுகின்றான், அப்பு உச்சி காட்டுகின்றான், அப்பு உச்சி காட்டுகின்றான் அப்படின்னு அலையர் சொல்லி கண்ணை விழிச்சு காட்டு. குழந்தைகள்லாம் ரப்பைய மேல தூக்கி பூச்சி காட்டு இல்லையா, அப்போ உச்சி காட்டுகின்றான் அப்படின்னார். அண்ணா பின்னாடி எவ்வாறு உட்கார்ந்துருந்தார். இல்லடா இது சாதாரண குழந்தையாடா, இது பரமாத்மா வாழ்ந்த பகவான் அவதாரமா பண்ண குழந்தைடா. இந்த குழந்தை கண்ணையா காட்டும்டா, தன் கையில இருக்கிற சங்கு சக்கரத்தை காட்டினான்டா. அப்போ இது ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு சங்கு சக்கரம்னா பூச்சியா இருக்காத தெரியும் போது அப்போ உச்சி காட்டுகின்றான் அப்படின்னு சொல்லி காசாய்ப்பாராம். இதே மாதிரி நிறைய இடத்துல எம்பாருடைய வியாக்கியானங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால ஆனா எம்பாருடைய பதச்சாயை எம்பெருமானுடைய இவருக்கு எம்பெருமானான பேர் வச்சாராம். அதான் எம்பெருமானார் ஒருத்தர் தான், அதனால பேரை குறைச்சாராம். எம்பெருமான் எம்பாரு வச்சாராம். எம்பாரு யாருன்னா ராமானுஜ பதச்சாயா, ராமாவுடைய பதச்சாயை திருவடி நிழல். இப்படி போட சொல்லுவாங்க. எப்படிதான் இருக்குங்க சுவாமியுடைய திருவடி நிழல், திருவடி நிழல் சொல்லுமா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால எம்பாருக்கிறவர் அப்படி ராமானுஜனுக்கு காப்பாற்றி கொடுத்துருவார். ராமானுஜருடைய தரிசனத்தை அவர் காப்பாற்றி கொடுத்தவர் என்பார். அதனால அவருக்கு ஒரு நமஸ்காரம். அடுத்தது முதலியாண்டார். முதலியாண்டார் சொல்லணுமா? முதலியாண்டார் அவர் முதலியாண்டார் ராமாவுடைய மருமான விட்டு பிரியவே மாட்டார், மாமா விட்டு பிரியவே மாட்டார். அவருக்கு தாசரதிங்கிற திருநாமம். அவர் பச்சவர்ண பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு, நாசரத்பேட்டை. நாசரத்பேட்டைங்கிறது முன்னாடி சொன்ன எம்பாருக்கு மதுரமங்கலம் இருக்கு. சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போறது சுங்குவார் சத்திரம் ஒரு இடம் இருக்கு. அங்கேருந்து வலது பக்கம் போனாக்க மதுரமங்கலம் இருக்கு. அங்க அவதரிச்சவர் எம்பார். இவர் பச்சவர்ண பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு. நசரத்பேட்டை இப்ப பேரு முஸ்லிம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வந்துருக்காங்க. நசரத்பேட்டையில் பேரு. அந்த இடத்துல அவருக்கு பச்சவர்ண பெருமாள் கோயில் அங்க இருக்க. அவர் சித்திரை புனர்வசம், சித்திரை மாதம் புனர்வச நட்சத்திரம் அவதரிச்சவர். அவர் எங்க போனாலும் ஆச்சாரியனோடு தான் போவார். ஆச்சாரியன் விடவே மாட்டார். சுவாமி எம்பெருமானார் திருக்கோட்டியூருக்கு போனார். 18ஆவது போச்சு. திருக்கோட்டியூர் சுவாமி சொன்னார், அடுத்த தடவை வரைச்சு உனக்கு மந்திரத்தெல்லாம் அர்த்தத்தை சொல்றேன், அவசியமா போகும். வரைச்சே நீ தனியா தான் வரணும், வேற யாரையும் கூட்டு வரக்கூடாது, யாரையும் நீ கூட்டு வரக்கூடாது அப்படின்னார். அவசியம் அப்படின்னார். போனார். போகச்சு குதிரையாண்டானி கூடத்தாடானி கூட கூட்டிட்டு போனார். ஏண்டா உன்னை கல்யாணம் வர சொன்னேன். அடியே யதி
எனக்கு பவித்திரமும் தண்டமும் தான் வர முடியாது. பவித்திரமும் கூறத்தாலாம் தண்டங்கிறது இவர். அது மாதிரி எதிராஜருடைய தண்டம், அதாவது திருதண்டமாக இருந்தவர் முதலியாண்டார். அதனால முதலியாண்டான் சந்திச்சு ரொம்ப சிங்கப்பெருமாள் கோயிலெல்லாம் முதலியாண்டான் சந்திச்சு நான் ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுவாங்க. இங்கே நசரப்பட்டே அங்கே வந்து நான் அப்படியே பார்த்துருக்கேன். ரொம்ப மந்திரங்கள் சோதனைகள்லாம் சொல்ற வல்லவாடலாம் அப்பேற்பட்டவன். அதனால முதலியாண்டாரை பற்றி ஒரு சிறு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது கூறத்தாழ்வார் கேட்கணுமா? தர்சனத்துக்காக தர்சனம் கொடுத்தவர் ஆழ்வார். ஆழ்வார்னா 2 பேர், ஆச்சாரியர் ஆழ்வார், கூறத்தாழ்வார். பெருமாள் ஆழ்வார் 6வது ஆழ்வான் தான். அவனுக்கு ஆழ்வான்னு பேர். ஆழ்வார் இல்லை அவர் பெருமாள். கூறத்தாழ்வான் 6வது ஆழ்வார் தான் பேர் அவனுக்கு. ஆழ்வார் கூறத்தாழ்வான் பெரிய பணக்காரன். காஞ்சிபுரத்திலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். பெரிய பிரபு அவர். தங்க தாம்பாளத்தையும் வெள்ளி தமிழனும் சாப்பிடக்கூடியவர். அப்பேற்பட்டவர். தை ஹஸ்தத்தில் வந்தார். தை ஹஸ்தத்தில் அவர் அவதாரமாச்சு. அவர் கூரத்தில் இருந்து பெரிய பிரபுக்களாக இருந்த போதிலும் பெருமாளுடைய கைகரியத்திலாம் நிறைய செய்யக்கூடியவர். பெருமாள் காஞ்சிபுரத்தில் அவருக்கு காஞ்சிபுரத்தில் பெருமாளுக்கு நிவேதனம் பண்றது இருக்கு. அதையும் இவருக்கு தெரியாது கூறத்தாழ்வாருக்கு. ஆனா மணி அடிச்சு யாரோ சொன்னா பெருமாள் திருவாராதனை ஆறுன்னு சொல்லிட்டு அப்படி கேட்குமா. அதுலேருந்து பெருமாள் திருவாராதனை அண்ணபடி அதுக்கப்புறம் தான் அவருடைய ஆகாரத்தை நிமித்தம் சாப்பிடுவார கூறத்தாழ்வார். அப்பேற்பட்டவர் ராமானுஜ சித்தாந்தத்தில் ஈடுபட்டு ராமானுஜர் கூட பெரியவர். அவர் வயசில் பிராயத்தில் பெரியவர். அவர் கூட போறார். எங்க ராமானுஜர் இதில் இருக்கார் ஸ்ரீரங்கத்துக்கு கூரத்துலேருந்து போறோம் அப்படின்ட்டு கையில் தங்க தட்டி 2 எடுத்து போறார். அது போச்சு, காட்டு வழியே போச்சு. அவ தர்மபுத்திரி இடுப்பில் பிடிச்சிட்டு போறான். ஏன் பயப்படுறேன்னு கேட்கிறார். தப்ப தாத்தும் நீங்க வேற எதுவும் சாப்பிட மாட்டேடு, அதுக்காக நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னாலாம். அடி பைத்தியமே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், இது எனக்கு பெருமாளுக்கு தூக்கி விட்டுருந்தாராம். அதனாலதான் அவருக்கு இதர விஷயத்துல ஆசை இல்லையே தெரிஞ்சு போச்சு. ராமாதரத்தை வந்து என்னை சிஷ்யனா ஏற்றுக்கணும்னார். ரொம்ப சந்தோஷப்பா இங்கே இருந்தார். அந்த கூறத்தாழ்வார் இருக்காரு, முக்கியமான சிஷ்யர். அங்க இருக்கிற கிரிகண்ட சோழன் ரோஷன் தான். அவர் ரொம்ப மோசமான சிவபெருமான். அவன் என்ன செஞ்சான், சிவனை தான் குறிக்கணும்ட்டு சிவாஸ்தி பரம் நாஸ்தி, சிவனை காட்டிலும் பெரிய தெய்வம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு ஸ்தாபிக்கணும்னா அவன் 4 ஒரு ஆள் அவனுக்கு ஒரு மந்திரி. அவன் சொன்னான், எல்லாத்தையும் கையில் வாங்கிக்கிறது முட்டாள்தனம். ராமானுஜன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கையில் வாங்கிக்கோ, வேணா போறோம் அப்படின்னா. இது அங்கேயிருந்து வந்து தெரிவிச்சா ராமானுஜர்கிட்ட வந்தா. அப்போ கூறத்தாழ்வான பெரிய நம்பி கூட இருந்தார். ராமானுஜருடைய ஆச்சாரியர் பெரிய நம்பி 2 பேரும் வந்து ராமானுஜர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ராமானுஜர் ஒரு கலப்பை சொல்லி சொல்லிட்டு இவ 2 பேர்ல கூறத்தாழ்வானும் இவரும் 2 வந்தார். உள்ள விட்டான். உள்ள வரமாட்டேன்னார். 4வது ஆள் வந்தார். கூறத்தாழ்வா ரொம்ப நல்ல வரம், உள்ள விடுங்கோ அப்படின்னா. உள்ள வந்தான். ராஜாட்ட சொன்னான், சிவாஸ்தி பரம்னா அஸ்தி, சிவன் பொண்ணு இல்லையா, துரோணம் தத்தது பலம். துரோணங்கிறது அதை விட பெருசுதான். ஆளாக்கு உடக்கு இருக்கே, இதை விட அது பெருசுதான் அப்படின்னா. அவருக்கு கோபம் வந்துட்டு கண்ணை பிடிக்கணும் அப்படின்னு விட்டாரு கூறத்தாழ்வார. நீ என்னடா அப்படி வந்து நானே கொடுக்குறேன்டா, அவன் கைப்பட மாட்டான்னார். பெரிய நம்பியோடைய கண்ணை பிடிக்கினார். அவர் கொஞ்ச நாள் பரவதிச்சுட்டார். இதுக்குள்ள ராமானுஜர் ஊருக்கு கிளம்புறார். வெள்ளை சாத்துப்படி பண்ணி சொல்லி, ஏன்னா ராமானுஜர் கண்டுபிடிச்சிட்டு போறாரு. இங்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடக்குது. ஏன்னா ராமானுஜனால எதி தன்னுடைய அனுஷ்டானத்தை விடுவாரா? வெள்ளை சாத்துவதி போட்டு இருக்காங்க. தான் கிரமஸ்தந்தி எங்கேயாவது கழிப்பாரா? திருதண்டத்தை விடுவாரா? திருதண்டத்தை விட்டுட்டா மறுபடியும் காசாயம் வாங்கிக்கணும், திருதண்டம் வாங்கிக்கணும் அப்படின்னா அது 2ஐயும் மறைச்சு வெளியில தேற்றபடி வச்சு எடுத்து. இப்பவும் முந்தானத்து ஸ்ரீபெரும்புதூர்ல பண்ணான். திருதண்டத்தை மறைச்சு கட்டி
அதே மாதிரி வெள்ளை சாகுபடி பண்ணி என்ன அனுஷ்டானத்தை விடமாட்டார். 120வது வருஷத்துல வயசுல கூட எழுந்து வாழ்ந்தது பெற்ற மேல நீட்டத்தை விட்டவர் எங்கேயாவது பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ராமானுஜர் எல்லாருக்கும் தெரியுமா மொத்தத்தை சொன்னாரு திருக்கோட்டியூர்ல இப்படி பண்ணுவாடா, விஷயம் தெரிஞ்சவா எல்லாம் ஆச்சாரியம் பண்ணுவாடா. இதே மாதிரி எதிகள் அது மாதிரி தெரிஞ்சோம். வெள்ளை சாகுபடி பண்றதுனால என்ன அர்த்தம், மறைச்ச கட்டினால் அப்படின்னு சொல்றோம். அந்த தரிசனத்துக்காக ராமானுஜ தரிசனத்தை காப்பாற்றுறதுக்காக தன் கண்ணையே விட்டவர் கூறத்தாழ்வான். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான அவரமான சிஷ்யத்துக்கு வேற சுவாமி பெரியவாதி பயங்கர அண்ணன் சப்தமாக சொல்றார், சிஷ்ய விருத்திக்கு கூறத்தாழ்வார் மாதிரி கிடையாது. சிஷ்ய வித்தியும் அதே மாதிரி ஆச்சாரிய விருத்தியும் ரெண்டும் உள்ள சுவாமி தேசிகன் சேர்த்து வருவோம். சிஷ்ய விருத்தி பண்றது சுவாமி தேசிகன், அதாவது ஆச்சார விருத்தி பண்றது சேஷன் அப்படின்னு ரத்னி சுவாதிச்சுட்டார். அதனால அந்த சூரத்தாழ்வார் பஞ்சஸ்தவம் பண்ணியிருக்கார். ஸ்ரீஸ்தவம், அதிமானஸ்தவம், ரங்கராயத்தவம், வெகுண்டஸ்தவம், அது மாதிரி 5 ஸ்தவங்கள் பண்ணியிருக்கார். 5 ஸ்தவம் ஆச்சரியமான சுத்திரம். அதுல 5வது ஸ்தவமான வரதராஜஸ்தவத்துல பெருமானா சொல்ல கண்ணக்கு நேற்று சாக்கரம் குரு என்ன கண்ணை குடுறா, என்ன கண்ணை குடுறான்னு கேட்டான்னு சொன்னார். பெருமானார் கண்ணை வச்சுட்டான். அதை பார்த்து இப்பதான் தெரிஞ்சது அவர் ராமானுஜருக்கு. அவரை கூட்டம் வச்சு நீ பெருமாள்கிட்ட கண்ணை கேடு, நீ கேட்டா கொடுத்துருவாரா அப்படின்னு சொன்னான். தேர்ந்த சாத்தரும் குரு எனக்கு கண்ணை கொடு வரதராஜ சாரத்தை சொன்னார். பெருமாள் கொடுத்துட்டார் உடனே கண்ணை. பெருமாள் பார்த்தா, ஆழ்வான் பார்த்தா, ஆச்சாரியில பார்த்தா, பெருமாளை பார்த்தான். இனி எனக்கு கண் வாண்டா, வெட்டுக்கூடா, எனக்கு 2 போருண்டா. ஆழ்வாரையும் ஆச்சாரியனையும் பெருமாளும் ஒரு சேர பார்த்த கண்ணுக்கு எனக்கு போரும் அப்படின்னு விட்டார். அப்பேற்பட்டவர் கூறத்தாழ்வார். அவரை கூறத்தாழ்வார் மாதிரி சிஷ்யர் பார்க்கவே முடியாது. அவர் இல்லைன்னாக்க சீபாட்சி என்ன பேர் கிடையாது நமக்கு கூறத்தாழ்வார். ஏன்னா சரஸ்வதி கூடத்துக்கு போனார், போதாய விருத்தி எடுக்கணும்னுக்காக போனார். சுவாமியை எம்பெருமானார் அங்க போனார். அவ சொன்னா ஒரு ராத்திரி தான் கொடுப்பேன், அதுக்குள்ள நீங்க எழுதிட்டு கொடுத்துருக்கோன்னார். எழுதிக்கிறதா எங்க எழுதுது, போதாய விருத்தியில. உடனே பார்த்தார், பாதி நீ வச்சுக்கூடா கூறத்தாழ்வாங்க, நான் வச்சுக்கிற பாதி 2 பேரும் சேர்த்து கொடுக்கணும் தான். எங்கெங்க திருப்பி வந்து எழுதிச்சு எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வந்ததோ கூறத்தாழ்வாங்க சொன்னான். அதனால ரீபாஷ்யம் எழுதினது சுவாமி ராமானுஜரா இருந்தா கூட கூறத்தாழ்வாருக்கு அதில் பங்கு உண்டு. அதனால அவருக்கும் ஒரு நமஸ்காரம் இருந்தது. அடுத்தது கிடாம்பி ஆச்சாரம். ஆத்திரை கிடாம்பி ஆச்சாரம், கிடாம்பி ஆச்சாரம் அவருக்கு பிரணதார்த்திகள் பேரு. என்னன்னா அவர் காஞ்சிபுரத்தில் பெருமாளுக்கு பேரு பிரணதார்த்திகள் பேரு. அவர்னாக்க அவருக்கு வேதாந்த உதயந்தன் பேரு. அதே மாதிரி மடப்பள்ளி ஆச்சார்னு ஒரு பேரு. மடப்பள்ளி கைகள் அவர் காஞ்சிபுரத்துல அவதாரம். அதனால்தான் அவருக்கு பிரணதார்த்திகள் பேரு. அதுல சித்திரை ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை ஹஸ்தம் நல்ல நட்சத்திரம் காஞ்சிபுரம் பெருமாளுடைய நட்சத்திரம் ஆச்சு. அவருக்கு மடப்பள்ளி வந்த மனாதான் சொல்ல போறார் சுவாமி தேசிகன். ஒரு தடவை என்ன எம்பெருமானார் பிக்ஷை வாங்கி தான் சாப்பிடுவார். பிக்ஷை வாங்கி வரைச்சே யாரோ அதுல விஷத்தை கலந்துட்டா குதிரிச்சிங்கனால. ஆனா அவன் கிரகிணி வந்து காலை வந்து சேவிச்சுட்டா. ஐயோ இந்த விஷம் கலந்துருக்கே அப்படின்னு அவளே கொண்டு சேர்ந்தவ அவளா தாங்க முடியல, சொல்லிவிட்டா விஷம் கலந்துக்கணும். சாப்பாடு விட்டுட்டார். 5 நாள் உபவாசம், சாப்பிடவே இல்லை. வெளியில போய் வாங்கி வந்தது. இந்த சமயத்தில் திருக்கோஷ்டிக்கு ஆச்சாரியன் அங்கேருந்து வந்துட்டு இருக்கார். காவேரி கரை, காவேரி நல்ல கோடகாலம், காவேரியில தண்ணி இல்லை. காவேரியிலுடைய தெற்கு கரையில வடக்கு கரைக்கு வரார் அவர். ராமானுஜர் 4 நாள் உபவாசத்தோடு அங்கே போறார். போகச்சு ஆச்சாரியை சேவிக்கணும். ஆச்சாரியை சேவிக்கிறார். உடனே இவர் எம்பெருமானார் ரொம்ப உயரமான ராஜாவான பாவம் பேர்பட்டவர். சேவிக்கிறது உடம்பெல்லாம் கண்ணி வெள்ளி கொதிக்கிறது. அப்ப கிடாவி ஆச்சார பக்கத்தில் இருந்த தாசன், என்ன ஆச்சாரியரே
ஆச்சாரியர் பண்றது இதுதானா? இப்படியா சிஷ்யனை சோதிக்கிறது நியாயமா இது அப்படின்னு கேட்டார். உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன். திருக்கோச்சி சொல்லி சொல்ற உன்னை தாடா எந்த ஆச்சாருடைய திருமேனியை பார்க்க உபதேசமாவே சுவாமி மனமான மானுசர் ஆச்சாரிய திருமேனியை பேணுபவன் சிஷ்யன், சிஷ்யனுடைய ஆத்மாவை பேணுபவன் ஆச்சாரியர் சாதிச்சிருக்கார். அதே மாதிரி உன்னை தாண்டா தேட இருந்தேன். இனிமே இவர் பிச்சைக்கு போவான்டான்டா, இவர் இனிமே பிச்சைக்கு போவான்டான், நீங்க மடப்பள்ளியிலிருந்து கைங்கறி செஞ்சுட்டு வாடா அப்படின்னார். அன்னியிலேருந்து மடப்பள்ளியில வந்தோன்னா சொல்லுவாராம், இடை மடப்பள்ளி கைங்கரியம் பண்ற உனக்கு ரகசியார்த்தங்கள்லாம் சொல்றேன்டா. அதனால ரகசியார்த்த பரம்பரைக்காக உண்டாருக்கு கிளம்பியாச்சார். கிளம்பி ஆச்சார்ட்ட இருக்கிற ரகசியார்த்தம் தான் இன்னைக்கும் கிளம்பி ஆச்சாரோடைய புத்திரா அப்படிங்கிறது அப்படிலாம் ஆத்திரேய ராமானுஜர் அவருடைய பரமாத்மா சுவாமி தேசிகர். அதனால அந்த ஆச்சாரிய பரவத்தில் வந்ததுனால கிடாமி மடப்பள்ளி வந்தவனும் என்ற வார்த்தைகள் மன்னியதே எழுதினார். நான் எழுதுற மடப்பள்ளி வந்த மண்ணி அங்க ராமானுஜருக்கு மடப்பள்ளி கைகறி செஞ்சிருந்தாரு. அப்பேற்பட்ட ஆச்சாரம் இருக்காரு. ஆச்சாரிய பரம்பரை வந்த வார்த்தைகள் என் வார்த்தைகள் மன்னியுதே. அதனால நான் எழுதி மகானச சம்பிரதாயம் பேர் இருக்கு. மகானச சாணாதி தீபிக்கு ஆரம்பிச்சு அடிக்கிறார் மகானச சம்பிரதாயம் மட்டும். அப்படிப்பட்ட கிடாம்பி ஆச்சாரனுடைய விஷயத்தை சேவிச்சோம். அவருக்கு ஒரு நமஸ்காரம். அடுத்தது பிள்ளார் விஷயம் முக்கியம். திருக்குறை பிள்ளான் பிரான் மட்டும் இவர் திருமலை நம்பியுடைய குமாரன், ரொம்ப ஆத்தமன் திருப்பள்ளியோட குமாரன். சித்திரை கிருத்திகை அப்படிங்கிறார். இல்ல சித்திரை மிருகசீரராசிரகன் எதுவா இருந்தாலும் அதில் நாம போய் போட வேண்டாம். நாம ஏதோ ஒன்று சித்திரை கிருத்திகை சில ஆச்சாரிகள் சொல்லியிருக்கான், சில சித்தி மிருகசீஷன் சொல்லியிருக்கான். அவர் திருமலை நம்பிகள் அவர் என்ன செஞ்சார், தன் புத்தனுக்கு நம்மாழ்வாருடைய ஈடுபாடுனால திருக்குறளை உள்ள போய் வச்சார். அவரை ராமானுஜர்கிட்ட நீ வச்சுக்கோப்பா, நீ தாண்டா நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டார். ராமானுஜருக்கு ஞானபுத்திரன் ஆனார். ஞானபுத்திரன் புத்திரங்கிற பேர் வாங்கிட்டார். ராமானுஜருக்கு அவருக்கு எதி பிள்ளைகள் கிடையாது. அந்தம கைகறி செய்யறதுக்கு பிள்ளைகள்லாம் இல்லை. ஞானபுத்திரன் பார்க்க போனா திருக்குள்ள பிள்ளான் தான் அவருடைய அந்தம கைகரியத்தை செஞ்சார் அப்படின்னு திவ்யசூர் சரித்திரத்தில் எழுதியிருக்கார். அப்ப ஏற்பட்டவர் என்ன செஞ்சாரு, சுவாமி கிட்ட எல்லாம் எம்பெருமானார்கிட்ட அத்தனையும் காலட்சேபம். எம்பெருமானாருக்கு தமிழ் தெரியுமா, சமஸ்கிருதத்தில் தானே பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டார். எம்பெருமானாருடைய வியாக்கியானங்கள் நிர்வாகங்கள்லாம் பார்க்க போனா இவரோட ஆள் இருக்கவே முடியாது. சில சமயம் ஆளவந்தா சொன்னதுக்கு சேஞ்ச் பண்ணியே சொல்லியிருக்காரு. எம்பெருமானார் நிறைய இடத்துல வியாக்கியானத்துல நிர்வாகங்கள்லாம் பண்ணியிருக்காரு. போன திருப்பாவை ஜீயர்னே பேரு. முந்து முதலிடத்துல கீழே வந்து சேவிச்சாலும் பார்ப்போம். அதனால 4000 பிரபந்தத்தையும் அவர்கிட்ட கேட்டார். அதுல திருவாய்மொழியும் அவர்கிட்ட கேட்டார். திருவாய்மொழிக்கு ஆச்சாரியன் சொல்றது தன் கையால எழுதினார். இருக்கிற பிள்ளார் எழுதினார். மணிப்பிரவாள மொழியில் எழுதினார். தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த மணிப்பிரவாளத்தை சேர்த்து எழுதினார். முதல் திருவாய்மொழிக்குள்ள முதல் வியாக்கியானம் அதுதான் 6000 6000 படி. ஒரு படிக்கிறது 32 எழுத்து. 6000 32 போட்டுக்கோங்க. அவ்வளவு எழுத்துக்களால் திருவாய்மொழிக்குள்ள அந்த திருவாய்மொழியினுடைய 6000 படிதான் பேசிஸ். அதை வச்சுதான் மீது எல்லாம் நஞ்சியரும் எம்பெருமானார்கிட்ட காலட்சியம் பண்ண. ஆனா திருவாய்மொழி 6000 படியில கொடுத்துட்டாரு. இவ்வளவு அழகா சொல்றானே, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஜாஸ்தி சொல்லுமே 9000 படி அவர் பண்ணார். 9000 படியும் பண்ணார் திருவாய்மொழிக்கு. அடைமணவாள ஜீயர்னால அதை 12000 படியும் பண்ணார். பெரியவாச்சார் அது 26000 படியும் பண்ணார். அதுக்கப்புறம் நம்மளே 36000 படி ஈடுன்னு பண்ணினார். ஆக மொத்தம் 6000 படியில சொல்லாத ஒருத்தர் ஒன்று சொல்ல. ஆனா அது விளக்கமாக அது கூட கதைகள் இதெல்லாம் சேர்த்து பண்ணான். அதனால பிள்ளாண்டார்கள் ரொம்ப முக்கியமாக திருவாய்மொழி காலட்சேப சாதிக்கிறவா திருவாயிரப்படி சொல்லாம சொல்லவே கூடாது. சொன்னா
மூளை இல்லாம வியாக்கியானத்தை விட்டு பிடிக்கிறாமல் ஆயிடாது. அதனால அப்பேற்பட்ட பிள்ளார் இருக்காரு, அவருடைய ராமானுஜருக்கு அவருக்குள்ள சம்பந்தம் விட்டு பிரியாதுன்னு சொல்லுவார். அந்திம சம்ஸ்காரம் எம்பெருமானாருக்கு பண்ணணும், எதிகளுக்கு பண்ணணும், நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி தானே பண்ணார் அந்திம சம்ஸ்காரம். ஒரு எதிக்கு ஒரு அந்திம சம்ஸ்காரம் பண்ணணும்னாக்க ரொம்ப கொடுத்து வைக்க வேண்டியதுதான். ஏன்னா எவ்வளவோ சிஷ்யர்கள் எம்பார் இருந்திருக்கார், குரத்தாழ்வான் இருந்திருக்கார், முதலையாண்டான் கண்டம் சொல்லி அவர் இருந்திருக்காரு. திருக்குறை பிள்ளான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிள்ளான் தான் பண்ணார். அதனால பிள்ளான ஞான புத்தகம் சொன்னது எவ்வளவு சரியா போச்சு பாருங்க. அதனால பிள்ளான் ஞான புத்தகம் சொல்லியாச்சு. அடுத்தது அமுதனார். அமுதனார் கொஞ்சம் கடினமானவர். அவருக்கு பேர் இயற்பெயர் என்ன தெரியாது. திருவரங்கத்தில் இருந்தனால திருவரங்கத்தை அமுதனார் பண்ணிவிட்டார். திருவரங்கத்தை அமுதனார் இருக்காத பேரு கிட்டது ராமானுஜர் தான். ஸ்ரீபாட்டிக்காரர் தான் திருவரங்கத்தை முதலால் பேரை இட்டார் அவர்கள். அதான் அவர் ஸ்ரீரங்கத்தில் பங்குனி மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் அவதரிச்சவர். ஸ்ரீரங்கத்தில் இருந்ததுனால திருவரங்கத்தை முதலால் அதில் பேரிட்டு. ஆனால் சில பேர் மறுபடியும் சித்திரைன்னு சொல்கிறார். இது வேணா வச்சுக்கோங்க. ஸ்ரீரங்கம் பஞ்சாயத்தை பார்த்தா சித்திரை ஹஸ்தம்னு போட்டிருக்கோம், வேற வேணா மாத்திருப்பார். அவர் என்ன செஞ்சார், ஸ்ரீரங்கத்தினுடைய கட்டடத்தை கையில் வச்சிருந்தார் திருவரங்கத்தை முதலால். ஏன்னா அவர்கிட்ட எல்லாம் இருந்தது, தான் தான் பெரியவன் அப்படிங்கிற நிலவை. இவரை திருத்தணும் அப்படின்னு நினைச்சா ராமானுஜர். ராமானுஜருக்கு ரொம்ப ஆசை, ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திருவரங்கத்தவனார் திருத்தணும் தன்னுடைய உபன்யாசத்தை பண்ணார். உபன்யாசத்தை பண்ண உடனே திருவரங்கத்தவனார் வந்தார். எல்லாம் என்ன ஒழிஞ்சு போச்சு, என்ன கர்வம் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு, என்ன சிஷ்யனா சேர்த்துக்கணும் அப்படின்னார். வேண்டாப்பா, எனக்கு சிஷ்யனாக விட எனக்கு சிஷ்யனுக்கு சிஷ்யனாக கூட கூறத்தாழ்வாள் அனுப்பிச்சு விட்டான். ஏன்னா அப்பதான் ஒரு ஆச்சாரியுடைய பெருமை உனக்கு தெரிய வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னுடைய ஆச்சாரியுடைய பெருமை தெரிய வரணும்னா ஒரு பாகவதரை வந்து தெரிஞ்சுக்கணும் முன்னாடி கூறத்தாழ்வான். அதனால்தான் கூறத்தாழ்வான்னு சொல்லிட்டு மொழியை கிடக்கும் பெரும்புகழான் இல்லாம ராமானுஜர் தந்தாலே கூறத்தாழ்வானுக்கு பெருமையை கொடுக்கறதுக்காக வந்தானே. ஏன்னா திருவரங்கத்தவனுடைய ஆச்சாரியன் கூறத்தாழ்வார் நூற்றந்தாதி எழுதினார். ஆச்சரியமான ராமானுஜத்தை காமிச்சார். பேஷ், இவன் நல்லா இருக்கடா, ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா ராமானுஜர் காலத்திலே ராமானுஜனாலே உவக்கப்பட்டு எழுதப்பட்ட ராமானுஜந்தாதி. அந்த ராமானுஜந்தாதியில புலவாயிரத்தில் எப்படி கண்ணை சேர்த்தார்களோ அதே மாதிரி இயற்பாவில் கடைசியாக அதை சேர்த்தார். ஏன்னா ஆச்சாரியத்தினுடைய சம்பந்தத்தோடு அந்த குடிக்கணும், பிரபந்தத்தை குடிக்கணுங்கிறதுக்காக. அதனால இன்னைக்கு நூற்றந்தாதி இருக்க அது இயற்பா சாதம் இன்னைக்கு சேர்த்து வைக்க. அந்த உடனே சொன்னார் இறங்குத்தவனால் இந்த கோயில் நிர்வாகத்தை சுவாமியை எடுத்துக்கணும் அப்படின்னார். ஏண்டா நீயா கொடுக்குறியா, இல்லை இல்லை கப்பல் பண்ணி யாராவது கொடுக்க சொன்னாலா? இல்லை இல்லை, எல்லாம் ஒழிந்தது, நான் என்னுடையது எல்லாம் ஒழிந்தது, அகங்காரம் அமகாரம் ஒழிந்தது, இதை நீங்க தான் எடுத்துக்கணும். அன்னியிலிருந்து இன்னி வரையிலும் ஸ்ரீரங்கத்தினுடைய நிர்வாகம் சுவாமி ராமானுஜருடைய வழக்கத்திலேயே அவர் கண்ட்ரோல் இருந்தவரை அவருக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியோட கண்ட்ரோலோட என்ன நடந்திருக்கு. அடுத்தது அனந்தாழ்வான். பிள்ளாருக்கு ஒரு நமஸ்காரம். அனந்தாழ்வான் நம்ம ஊருக்காரர், கர்நாடகத்துக்காரர். ஆச்சரியமா இருக்கு. அனந்தாழ்வான்னால ஒரு ஆச்சாரியனை பார்க்கவே முடியாது. இங்க திருக்கத்தூர் ஒரு பக்கத்துல இருக்காங்க, மேல்கோட்டை பக்கத்துல. அங்கன்னா அவருடைய அவதாரம். அவர் தங்க ஸ்ரீரங்கத்துல பெருமானார் காலட்சேப கோஷ்டி இருக்கார். ஆச்சரியமான கோஷ்டி இருக்காரு. அப்ப திருப்பதியிலேருந்து வந்தா யாரோ பெருமாளுடைய நியமனம், அங்க ஒரு நந்தவனம் வச்சு பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்யணும், அதுக்காக யாராவது ஒரு சுவாமி அனுப்பணும் அப்படின்றார்.
சுவாமி 700 சிஷ்யர்களோடு எல்லாரோடும் உட்கார்ந்துருக்கார். எல்லாரும் கேட்டார், யாராவது போறாளா? ஆச்சாரியன் விட்டு போக முடியுமா? ஆச்சாரியனுக்கு கைகறி செய்யணுமே. ஆச்சாரியாதி தேவதான் அஞ்ஞாமகே, அதோட வேற தெய்வம் கிடையாதே அப்படின்னார். அவரே எழுந்தார். அனந்தான் நான் போறேன். நீதாண்டா ஆண் பிள்ளை, அனந்தான் பிள்ளை, நீதாண்டா ஏண்டா நீ போறேன்னு கேட்டார். ஆச்சாரியனோட ஆச்சாரிய நியமனம் எனக்கு ஆச்சாரியன் சொல் கேட்டது எனக்கு ஆச்சாரியன் எது உகந்ததோ அதே உகந்தது. ஆச்சாரியன் உகக்கப்பட்டால் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு பிரியமில்லை, நான் போறேன், அவசியமா போறேன். உடனே கொடுத்தார். திருவதை போய் நந்தவனம் வச்சு ஆச்சாரியன் கைகரியம் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஆச்சாரியன் கைகரியம் பண்ணிச்சு அவருக்கு பெருமாள் ஒரு சோதனை கொடுத்தார். அவர் வெட்டி துட்டி எல்லாம் பண்ணும்போது தான் வந்து எனக்கு கைகரியம் கேட்டார். யாரும் இந்த கைகரியத்தை நான் தான் செய்வேன்னு சொல்லி எப்பெருமானாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், யாரும் சேரக்கூடாதுன்னு சொன்னார். உடனே கையில இருந்து கடப்பாக தூக்கி விட்டார் சொல்லுவான். அது கடக்காத இனி வாசலை மாட்டி வச்சிருக்கா. இப்பயும் திருப்பதியில நல்லா தூங்கிட்டு இருக்கு. பெருமாள் கூட அடிபட்டு அது சொல்லியிருக்கார். பெருமாள் தான் பண்ணார்கள். அனந்தாழ்வான் சொன்னா, ஐயோ என்னால உனக்கு வந்துருது, உனக்கு கைகரியமே செய்யல அப்படின்னார். அப்புறம் திருமலையில ஒரு நாள் போனார். திருமலையிலிருந்து கீழே இறங்கணும். திருமலையிலிருந்து கீழே போச்சு கட்டி சாதம் கட்டி போனார். போனார் கீழே போச்சு வீட்டில் போச்சு எறும்பெல்லாம் வந்துடும். ஐயோ எறும்பை தட்டிட்டு சாப்பிடலாமே அப்படின்னா, இல்ல இல்ல இந்த எறும்புகள்லாம் திருமலை மேல் ஏதேனும் ஆவாரே அப்படின்னு நாங்க இருந்து திருப்பி கொண்டு விட்டுட்டோம் அப்படின்னு திருப்பி மறுபடியும் ஏறி திருமலையில கொண்டு போய் எறும்பெல்லாம் விட்டுட்டு வந்தார். தான் மட்டும் இல்ல, தன்னை சேர்ந்தவாலும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ராமானுஜர். எப்பேற்பட்ட ராமானுஜர்! அதனால அனந்தாழ்வார். அனந்தாழ்வார்னா ஆதிசேஷன் எப்படி அனந்தனா இருந்து கைங்கரியம் செஞ்சாரோ அந்த மாதிரி கைங்கரியம் செஞ்சார். ஒரு நாள் பாம்பு கடிச்சுட்டு ஐயோ பாம்பு கடிச்சுட்டு என்ன போனார்? கடிபட்ட பாம்பு வலிதானால் அந்த அது வலிமை கடிபட்ட பாம்பு வலிதானால் கடிபட்ட பாம்பு நான் வலிதானால் சுவாமி பொருட்களிலே நீடி கைங்கரியம் செய்ய கடவே. சுவாமி பொருட்கள் எனக்கு வலிமை ஜாஸ்தியா இருந்தாக்க இந்த சுவாமி புஷ்கரணியில இறங்கி நான் போய் செய்வேன், கைங்கரியம் செய்வேன். கடிகுண்ட பாம்பு வலிதானால் அது விஷம் ஜாஸ்தியானாக விரையா நிலையில் மோட்சத்துக்கு செல்வேன். எப்பேற்பட்டது! அப்படியெல்லாம் அத்தியாவசாயமான பெருமாள் மேல அந்த அத்தியாவசாயம் யாருக்காவது உண்டா அப்படின்னார். கைகரையும் செஞ்சுட்டு இருக்கார் அனந்தாழ்வான். ஒரு நாள் நாடி ஆயிடுச்சு. ஐயோ ஏன்னானா ஆச்சாரியனுக்கு கைகரையை செஞ்சுட்டு அவர் ஆச்சார ராமானுஜர் விக்கிரகத்தை வச்சு கைகரை செஞ்சுட்டு இருக்கார். அதுக்கு உள்ள போனார். ஆச்சாரியன் வராத, இனிமே நீங்க திருமலை இருக்கக்கூடாது, இங்க கீழே போயிடு அப்படின்னு சொன்னார் பெருமாள். அனந்தாழ்வான் சொன்னார், என்ன சுவாமி எதை பயமுறுத்துறீர்? நீரும் குடியிருக்க வந்து நானும் குடியிருக்கிற வந்த குடியிருக்கிறவங்க ஒருத்தர ஏமாத்த முடியுமான்னு கேட்டார். நான் இங்க குடியிருக்க வந்த நீரும் வராத பெருமாள் இடம் கேட்ட வந்து உட்கார்ந்து இருக்கிறீ, அதனால நானும் நீரும் உண்டாயிடும். ஒரே சமயத்தில் இருக்கோம், நீ கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்துல நான் இருக்க அவர் கைங்கரியம் செய்யறேன், நீ என்ன மிரட்டாத நீ அப்படின்னு. அந்த மாதிரி ஆச்சரியமான வெளியத்திலாம் அனந்தாழ்வான் இருக்கும். அப்படிப்பட்ட அனந்தாழ்வானுக்கு ஒரு நமஸ்காரம். அருளாள பெருமாள் பெருமானார் ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். அவர் யஜ்ஞம் முத்தியில பேர் இருந்தார். விஞ்சி 3 திருப்பதி பக்கத்தில் இருக்கு. அங்க கார்த்திகை பரணியில அவதாரம். அவருக்கு எம்பெருமானோட வாதம் செஞ்சார். ரொம்ப வாதம், ரொம்ப நாள் வாதம் பண்ணி நடந்தார். எவ்வளவு வாதம் தெரியாது. ஆனா 7, 8 நாள், 9 நாள், 10 நாள், 12 நாள் ஆச்சு. ஆனா கடைசியில ராமானுஜர் ஜெயிச்சுட்டார். அவர் காலில் வந்து ஊந்துட்டார். உடனே அவருக்கு எம்பெருமானாலும் பட்டம் பேரை கொடுத்தார். நான் உங்க சத்தியத்தை விட்டுட்டு உங்களோடு சேர்ந்து விட்டார்.
அவ சிச்சாலும் இவரு எம்பெருமானார், அவரு எம்பெருமானார் கிடையாது. அருளாடு பெருமாள் என்னன்னா காஞ்சிபுரத்திற்கு அருளாடு பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே சீபாட்சியக்காரர் அவர் ஜெயிச்சார். அதனால உனக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் பேரு. அவர் தான் ஞானசாரம் பிரமேயசாரம் என்று பண்ணியிருக்கார். அவ தர்மாச்சாரத்துக்கு தர்மா சாட்சியம் இருக்கா. அவன் தினமே சாத்துவர்கள் சாதிக்க உண்டு அப்பேற்பட்டவர். அடுத்தது வடுக நம்பி ஆத்தர் போர்ந்தர் ஆச்சரியமான உருவம். அவர் சித்திரை அஸ்வினியில் அவதாரம். அவர் இதுவும் நம்மூர் கர்நாடகை சேர்ந்தவர். சாடி கிராமத்தில் மேல்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்க சாடி கிராமத்தில் இதுக்கு அவதாரம். அவரை போற பூர்ண சிஷ்யனுடைய லட்சணம் எங்கேயும் பார்க்க முடியாது. வடுக நம்பின்னு பேரு. ஆச்சாரியர் கிளம்பிட்டார், ஊருக்கு சஞ்சாரமா கிளம்பிட்டார். ராமானுஜர் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னார். போகலாம் அப்படின்னார். வேண்டாம், எல்லாத்தையும் கட்டி கூடலாம். இது ஒரு விழா பெருமாள், இது பெருமாள் மருதாள் எல்லாம் கட்டுறான் அப்படின்னார். அதோடு கூட ஆச்சாரியனுடைய பாதையை சேர்த்து கட்டிட்டார் அவர். ராமானுஜருடைய பாதையையும் பெருமாளையும் சேர்த்து கட்டிட்டார் அவர். உடனே கேட்டார் ராமானுஜி, என்னடா முட்டாள், என் பாதையை கொண்டு பெருமாள் சேர்த்துக்கிட்டார். இந்த ஓம் பெருமாள் என் பெருமாள், நீ வேணா உன் நம்பெருமாளை வச்சுக்கோ, எனக்கு என் பெருமாள் அப்படின்றார். இப்படி ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை வடுக நம்பியை போல யாரும் பார்க்கவே முடியாது. காஞ்சிபுரத்துல பெருமாள் வடுக நம்பி இருக்கார், ஆச்சாரியன் நடந்துருக்கார். பெருமாள் வெளியில ஏறிவிட்டார். பெருமாள் ஆச்சாரியனுக்கு பால் சீரன் கொதிச்சுட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்காரு. வடுக நம்பி வடுகா வடுகா வடுகான்னு கூப்பிட்டாராமா. கேட்டா பெருமாள் வந்துட்டாரா, கிட்ட பாடா பெருமாள் தெரிவிக்க விட்டாரு. உன் பெருமாளை பார்க்க வந்தா என் பெருமாள் பால் குட்டி போடுவேடா அப்படின்னு கொட்டிட்டு வேடா. உன் பெருமாளை நீ பார்த்துக்கோ, என் பெருமாளுக்கு சீரன் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்டவர் வடுக நம்பி. என்ன ஆச்சாரியனுடைய சிஷ்ய லட்சணம், ஆச்சாரியனுடைய பக்தி, ஆச்சாரனுடைய திருமையானிய பேடுற பக்தி வடுக நம்பிக்கு தான் வேறு யாருக்கும் கிடையாது. திருவனந்தபுரத்துக்கு போனால் ஆச்சாரியர்கள் எல்லாம் இவெல்லாம் போனார். ஆச்சாரியர் முன்னாடி வந்துட்டார். ஆச்சாரியர் ராமானுஜர் திருக்குறளுக்கு வந்துட்டார் முன்னாடி. ஏதோ ஒரு காரணத்தினால வடுக நம்பி வர முடியல. ஆச்சாரியன் செஞ்சாரு, கீழே போய் அனுஷ்டானம் பண்ணணும்ட்டு ஒரு பெரிய திருவட்ட பாதையில் ஒரு இருக்கு. அங்க போனால் வடுகா வடுகா ரெண்டா வடிசிஞ்சி கொண்டாடா. வடிசிஞ்சின்னா துணிகள்லாம் இருக்கும், அதில் நெச்சிக்கிட்டு இருக்கிற திருமண் பெட்டி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொண்டு வாடாங்க. அங்கே கொண்டு வைக்கலாம் அப்படின்னா வடுக நம்பி வந்த பெருமாள் பார்த்தால் யாரு சுந்தர பரிபூர்ணன் வடிவடகே நம்பி அவன் சொன்னார். வடுக நம்பி வாழ வேஷம் போட்டான். தாரே வடிக நம்பி வாழ வந்தார். கீழே வந்தார். கீழே வந்து வடுகா திருமண் பெட்டியை கொடு இருந்தார், தீர்த்தத்தை கொடு இருந்தார், இந்த சஞ்சீவி மடிச்சு எடுத்து வை. பெருமாளே வடுக நம்பியை போல ஒரு வேடம் போட்டு வரணும்னா வடுக நம்பியுடைய பெருமை. ஆனால் வடுக நம்பியை போல எம்பெருமானாருக்கு கைங்கறி செஞ்சவாறு கிடையாது. அப்படிப்பட்ட வடுக நம்பிக்கோ நமஸ்காரம். நாளை அடுத்தது பிள்ளை உறங்காவியதை இதோடு முடிச்சிருந்தாங்க. ஏன்னா நிறைய 74 சிம்மாசாதனம்னு சொல்ல முடியாது. பிள்ளை உறங்காவியதை தாசன் வில்லிங்கிறதுனால தனுர்தாசன் அவருக்கு பேரு. தனுர்தாசன் இவருக்கு மாசி ஆயில்யம் அவருடைய திருநட்சத்திரம் இல்லை பங்குனி சாதியம் சில பேர் சொல்லிட்டு இருக்கான். இது அதெல்லாம் பஞ்சாங்கத்திலிருந்து எடுத்துக்கலாம். சில பேர் சொல்றதுனா மாற்றி சொன்னா அதுல போய் நான் போய் நுழைஞ்சு என்னன்னு பார்க்க வேண்டாம். அவதாரம் வாழலாம். பெரிய சுவாமியோட அவதாரம். அவர் ஒரு மன்னர், சண்டை ரெஸ்லர், சண்டை போடக்கூடியவர். அப்பேற்பட்டவர் அவருக்கு பாரதிய ரொம்ப அழகு. பொன்னாச்சியார்னு பேரு ரொம்ப அழகு. பொன்னாச்சியார் பொன் போலுமே அவ்வளோ பிரகணியமா அழகா இருப்பாளா. அவன் கண்ணழகு ரொம்ப அழகா இருக்குமா, அவ்வளோ இருக்குமா. வெயில போனா கொடை முடிச்சுட்டு போவாராம் சுவாமி. அது அவளுக்கு இதை பார்த்தார் ராமானுஜர். என்னடா அது, ஒரு மானிட மனுஷருக்கு போய் கொடை பிடிச்சுன்னு போயிட்டு இருக்கா. இவர் யாரை தெரிஞ்சு உலகாவிதி தாசர் அப்படின்னாலும்
அவர் நாளை கூட்டிடுவா. அவருடைய வெங்கடாச்சலமானார். அவர் வந்தார். உள்ள முருகாவளிதாசன் வந்தார். என்ன பண்றது தெரியா, என்ன உண்மையிலேயே பெருமாளுக்கு நல்ல போக சரியா இருக்கு. ஆமா, நீங்க உங்களுடைய பாரியை கொடை பிடிச்சிட்டு போறீங்கன்னா, ஆமா அந்த கண்ணழகு, அந்த தாமரை போற கண்ணழகு இருக்கே, அது வெயில் போட்டு போட வேண்டாம். ஏண்டா இந்த கண்ணழகை பார்த்து செந்தாமரை கண்ணன் இருக்காண்ட கரியவா என பிறந்து வீண்டவரை பெரியவாழ்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னு ஆழ்வார் பாடலர் அங்கேருந்து அழைச்சிட்டு போய் ரங்கநாதத்தை காமிச்சாராங்க. இந்த கண்ணை பாடுறான். கரியவாய் புடவலர்ந்து விடர்ந்து செவ்வறிவோடு நீண்ட பெரியவாய கண்கள். இந்த அழகை பார்த்தான். விட்டே விட்டே விட்டேன்னு பொன்னாச்சியார விட்டேன் இல்லம்மா, அவரையும் எடுத்துக்கோ, நீ பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யி அப்படின்னு சொன்னாராம். அதனால பெருமாளுக்கு கைங்கரியம் செஞ்சார். அவர் செய்யும் போது அப்படி செய்யும் போது என்ன செஞ்சாராம், கையில கத்தி எடுத்துட்டு போவாராம். பிள்ளை வரகாவதிதாசன் என் பெருமாடு உற்சவத்தை எவரா தொட்டா அவளை குத்தி கொண்டுடுவேன், அப்படி முடியலன்னா என்னையே குத்தி நான் சாமி. அதனால பெருமாளுக்கு ஒரு துன்பம் வரக்கூடாது, ஒரு கட்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய தயாரா இருக்கக்கூடிய ஆச்சாரம் இருந்தாலும். இப்படிப்பட்ட பல ஆச்சாரிகள் இருக்கா, நிறைய ஆச்சாரிகள் இருக்கா. பட் ஏதோ திக்பாத்திரம் திசையை காட்டி இதை பாரு அப்படிங்கிறத காட்ட முடியும். ஏன்னா கொடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள ஏதோ எக்கிச்சது ஆச்சாரிய பாகவதனால ஏதோ விண்ணப்பிச்சு வித்தியாசம் பண்ணிட்டு ஏதாவது சந்தோஷம் இதெல்லாம் ஆச்சாரியர்களுடைய இருக்கிறதெல்லாம் பண்ணது. இதாருக்கு சன்மாய் கல்யாண பிரசாரணி செய்வதே வெங்கடேசாய் வேதாந்த குலவே நமகா வாதித்த சர்வபங்கம் விஞ்ஞானம் ரீமானம் வெங்கடநாதான திறம் விஜயதாமன் உதய நிகமாந்த மகாதேசிகாய நமகா வதே பகவதே பாஷ்யகாராணம் வதே பவளகோஷபாதகா தேசிகாய நமகா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து பாதகார்ப்பணமஸ்து தேசிக